அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களெல்லாம் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும், அவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியங்களாக இருக்கட்டும், தொழில், வியாபாரம், கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இந்த மாதத்தில் அவங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த தெளிவாக இந்த வீடியோவில் போட போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க. அதை என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஜூலை மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கு. இந்த அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. அதற்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் ஜூலை மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் பிறந்த நிலையில் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இணைந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதை விட ஒரு அற்புதமான ஒரு நன்மையை உங்களுக்கு தர முடியாது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களெல்லாம் கொடுக்கக்கூடியது அது. அதே மாதிரி நாச்சியார் திருமொழியை கேட்கறது இல்லை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெற்றியை தரும், சரிங்களா? இப்போதைக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசமாகிருக்கிறாரு. அப்படி இருக்கையில் சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறாரு. கன்னியில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் இருக்காரு, கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. இப்படி கிரக பயிற்சிகள்லாம் அமைந்த நிலையில் ஆகஸ்ட் இந்த மாதத்தில் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க காத்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. பல்வேறு பாதிப்புகளையும் சிக்கல்களையும் தடங்கல்களையும் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. சனிக்கு 3ஆவது ஸ்தானம் நல்லது தான். இருந்தாலும் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று கால பைரவர் இருப்பாங்க. கால பைரவருக்கு ஒரு வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா மகர ராசி இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான நிலைமையை கொண்டு வருவாங்க. வேலைவாய்ப்பு இல்லாத மகர ராசி என்பர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறாரு. அதனால் உங்கள் பேச்சில் வலிமை அதிகரிக்குங்க. பேச்சுகளில் மிகுந்த தெளிவாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. உங்கள் பேச்சில் எண்ணங்களில் பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகுங்க. எதிர்பார்த்தது போன்ற வேலை, வியாபாரம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அதில் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றியடையணும். 2ல் இருக்கும் ராகு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருத்தரை எதிர்பார்த்து அதில் ஏமாற்றத்தை அடையக்கூடாது, இல்லைங்களா? அந்தளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக இருந்துக்கணும். குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. அந்த நிலையில் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நிறைய அலைச்சலை உண்டாக்கும். அதே மாதிரி உணவு டெலிவரி, விற்பனை பிரதிநிதி, கார் ஓட்டுநர் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்கலாம் இதில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தொழிலை தான் நீங்கள் வாண்டடாக எடுத்து செய்வீங்க. சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். நம்முடைய கம்யூனிகேஷனால் பகைமை உண்டாவதற்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத இடத்துல பேசுகிறத குறைச்சிக்கோங்க, சரிங்களா? 3ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 6ல் பகைமை இருக்கிறதுனால வீட்டு பெரியவர்கள்கிட்ட உங்களுக்கும் அவங்களுக்கும் பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மகர ராசினரை பொறுத்தளவில் காதலால் புலம்பக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் தாயினுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். மாணவர்களை பொறுத்தளவில் படிப்பில் அதிக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்காக ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதமான வரன் கிடைக்கிறதுக்கு
ஒரு சூழல் வந்து இருக்குதுங்க. புதன் பகவான் வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. பகைவன் என்று நினைத்து கொண்டிருப்பவங்க கூட நல்ல நண்பராக வந்து உங்களுக்கு மாறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது. அருமையான வரன்களும் வந்து உங்களுக்கு அமையுங்க. நல்ல நட்பு அமையக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு. பயப்படாதீங்க. தொழில் செய்கிறவங்கள பொறுத்தளவில் நல்ல பார்ட்னரும் அமைவாங்க. அஷ்டமாதிபதி வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதனால் சில நெருக்கடிகளும் வந்து அதில் ஏற்படலாம். பிரச்சனை தரக்கூடியவர்கள் வந்து நண்பர்களாக வந்து உங்களுக்கு சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க, சரிங்களா? 17ஆம் தேதி வந்து அஷ்டமாதிபதி வந்து ஆட்சியாக வர்றதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படலாம். அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் 2வது திருமணம் குறித்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட கைகூடி வருங்க. சுக்கிர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறாரு. அதனால் வந்து நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி தருங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து வேலை வாய்ப்பால் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட வந்து சேரும். வேலையில் நல்ல பேரும் புகழும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அப்படி இருக்கையில் வெளிநாட்டில் இருப்பவங்க 2ஆம் திருமணத்துக்கான உறவுகளை தேடினீங்க அப்படின்னா மிகுந்த கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த பிரச்சனைகள்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அதில் வந்து ஒரு உரிமை கிடைக்கும். பலருக்கு வந்து வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உடல் நலனில் அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா நல்லது. கிட்னி, சிறுநீரக கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. திருச்சி திருவானை காவல் அகிலாண்டேஸ்வரியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாதுங்க. உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பாக தீரும். வீண் வழக்குகள்லேருந்து விடுபடுவீங்க. அலைச்சல்களுடன் வந்து நடந்த செயல்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக முடிவடையும். வெளியில் கொடுத்திருந்த பணம் வந்து உங்கள் கைக்கு திரும்பவும் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வாங்க. தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பை வந்து நீங்கள் பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் அதிலிருந்து எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் காக்கப்படுவீங்க. திருடு போயிருந்த பொருட்கள்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உறுதியின்றி செய்த வேலைகளில் வந்து ஒரு பிடிப்பு ஏற்பட்டு மலமலன்னு அந்த வேலை வந்து முடிஞ்சு வெற்றி கொடுக்கும். அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் வந்து கொஞ்சம் சீராக தான் இருக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களுடன் வந்து ஒரு நல்ல நட்பு தொடர்றதுனால உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் அது வந்து குறித்த காலத்துக்குள்ளே வந்து அது வந்து நிறைவேறுங்க. மகர ராசி என்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுக்கு வந்து எல் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வளமாக செழிப்பாக அமையுங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும், சரிங்களா? உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6, 7 இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.